ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். உங்கள் வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்கா? கவலை விடுங்க. இந்த ஒரு பொருள் இருந்தால் போதுங்க, எலி நம்ம வீட்டு பக்கமே தலை வச்சு கூட படுக்காது. வீட்டில் ஒரு எலி இருந்தால் போதுங்க, வீட்டில் இருக்க மிக்சி, கிரைண்டர், வாஷ் மிஷின், ஃப்ரிட்ஜு இதில் இருக்க ஒரு ஒயரை கூட விட்டு வைக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் விலை கூடின புடவை இதெல்லாம் நம்ம வெளியில் வச்சிட்டோம் அப்படின்னா அதை கூட அதை கிழிச்சு வச்சுருங்க. நம்ம வீட்டில் எலியை பிடிக்க எலி பொறி வச்சு பார்த்துருப்பீங்க. அதில் கூட அது மாட்டிக்காதுங்க. நமக்கு தெரியுதோ இல்லையோ அதுக்கு தெரிஞ்சுக்கும். என்ன தான் செஞ்சு பார்த்தாலும் எலியை உங்களால் அழிக்க முடியலையா? கவலையை விடுங்க. நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு எலி கூட உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 3 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு சேர்க்கலை அப்படின்னா கடலை மாவு, அரிசி மாவு, மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒயிட் சுகர் சேர்க்கக்கூடாது, நாட்டு சர்க்கரை இல்லைனா வெல்லம் சேர்த்துக்கோங்க பவுட்ரு பண்ணி. இப்போ இதை ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் இறுக்கமாகவே பிணைஞ்சிக்கலாம். மொத்தமாக தண்ணி சேர்த்துறாதங்க, கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எலி அடித்து பிடிச்சேன்னு சொல்லி ஓடியே போயிருங்க. ஒரு எலி கூட நம்ம வீட்டு பக்கமே ஆயுசுக்கும் தலை வச்சு படுக்காது. இப்போ இதை நல்லா நான் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கிச்சன் சிங்குக்கு கீழே இருக்கிற அந்த டேப்பை கூட எலி விட்டு வைக்க மாட்டேங்குங்க. அதையுமே கடித்து கொதறிடுது. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சுங்க. இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம ஃபஸ்ட்டு உருட்டிக்கலாம். இதில் நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறதுனால நல்லா இனிப்பாக இருக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை உருண்டையாக உருட்டிக்கிறேன். சின்ன சின்னதாகவே உருட்டிக்கலாம், ரொம்ப பெருசாலாம் உருட்டாதங்க. இந்த அளவுக்கு உருட்டுனா போதும். இந்த அளவுக்கு நான் சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா கற்பூரம் தான் சேர்த்துக்க போகிறோம். நம்ம பூஜை ரூம்லலாம் யூஸ் பண்ணுற கற்பூரம். இந்த 3 கற்பூரமே நான் எடுத்துக்கல. இதில் ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. இதையுமே நம்ம கையில் வச்சு நல்லா நுணுக்கிட்டு தான் நம்ம சேர்க்க போகிறோம். இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதாக யூஸ் பண்ணால் போதும், நமக்கு ரொம்பலாம் தேவைப்படாது, சின்னதாக போதும். இப்போ இதை இந்த மாவுக்கு உள்ளே வச்சு நம்ம இந்த மாவு உருட்டி எடுக்க போகிறோங்க. இப்போ இந்த மாவுக்குள்ளே கையை வச்சுட்டே லைட்டாக நம்ம லைட்டாக குழி மாதிரி பறிச்சுக்கோங்க. பறிச்சுட்டு கற்பூரத்தை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். சின்ன பீஸாக போதும், ரொம்பலாம் பெருசாலாம் வைக்கணும் தேவையில்லை. வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி கையில் வச்சு நல்லா உருண்டையாக இதை நம்ம உருட்டிக்கலாம். இதேமாரி நான் மற்றதையுமே செய்கிறேன் பாருங்கள். இந்த கற்பூரம் உள்ளே வச்சுருக்கிறதுனால எலி சாப்பிட்டதும் அதுக்கு வயிறு பயங்கரமாக எரியுங்க. தண்ணியை தேடி தான் அது ஓடும். அதை ஓடிடுச்சு அப்படின்னா நமக்கு வீட்டு பக்கமே வராதுங்க. எங்கேயாச்சும் மயங்கி அப்படியே செத்து போயிடும். அது வயிறு எரிச்சல் அதிகமாக ஆயிரும். அதுக்கு நீங்கள் கற்பூரம் யூஸ் பண்ணலை அப்படி இல்லைன்னா டேப்லெட் எடுத்துக்கோங்க. பேதி டேப்லெட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா காய்ச்சல் டேப்லெட் எடுத்துக்கோங்க. அதையுமே நுணுக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக இந்த மாவுக்குள்ளே நம்ம வச்சுக்கலாம். உருட்டி வச்சுருக்க இந்த உருண்டைக்கு மேலேயும் கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கற்பூரம் சேர்த்துருக்கிறதுனால அது சாப்பிட்டதுமே அதுக்கு பயங்கரமாக வயிறெல்லாம் எரியும். நான் மறுநாள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது செத்து கிடக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது வீட்டை விட்டே வெளியில் ஓடி போயிடும், வரவே வராது. ஏன்னா எலி ஒரு வாட்டி அது அனுபவிச்சிட்டு அப்படின்னா திரும்ப அது பக்கமே அது வராதுங்க. அதனால் இந்த வீட்டுக்கு நம்ம போகக்கூடாதுங்கிறதே அதுக்கு தெரிஞ்சிடும். அதனால் உங்கள் வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்காது. இதை எங்கெல்லாம் உங்களுக்கு எலி தொல்லை அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இதில் ஒரு உருண்டையை மட்டும் போட்டு வச்சுருங்க. எலி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் தலை வச்சு கூட படுக்காதுங்க. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எலிக்கு ஞாபக சக்தியும் மோப்ப சக்தியும் அதிகம். அதனால் திரும்ப உங்கள் வீட்டுக்கு எலி வரவே வராது. எலியை விரட்டுறதுக்கு நம்ம இன்னொரு டிப்ஸும் பார்க்கலாம். இதுக்கு வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா எலிக்கு தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு இந்த 3மே ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் தக்காளி தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை ஒரு பூ மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் குறுக்க கட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நல்லா ஒரு பூ மாதிரியே கிடச்சிரும். இதுக்குள்ளே நம்ம நாட்டு சக்கரை வைக்க போகிறோம். ஒயிட் சுகரு காரணத்தை கொண்டும் யூஸ் பண்ணாதங்க.
இல்லை அப்படின்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. வெல்லத்தை நுணுக்கிட்டு நீங்கள் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் வைக்க போகிறேன். பாருங்கள், நல்லா பூ மாதிரி நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ இதுக்குள்ளே வந்து நல்லா உள்ளே தள்ளி வந்து நம்ம நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். இந்த டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து எலி வந்து உங்கள் வீட்டு பக்கமே வரவே வராது ஜம்மத்துக்கும். இப்போ நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். நல்லா உள்ளே தள்ளி நம்ம வந்து அந்த ஸ்பூனை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா தக்காளிக்கு உள்ளே போயிடும். இப்போ நம்ம வந்து நாட்டு சக்கரை வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள் வச்சுக்கலாம். தனி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கணும், நீங்கள் வேறு எதுவும் சேர்த்துக்காதங்க. நல்லா காரமாக இருக்கும். இதையும் நல்லா உள்ளே தள்ளி வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்ருங்க. அமுக்கி விட்டுட்டு இதுக்கு மேலே வந்து மறுபடியும் நம்ம வந்து நாட்டு சக்கரை வைக்க போகிறோம். ஒரு 1/4 டீஸ்பூன். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கோம், 2வது மிளகாத்தூள் வச்சுருக்கிறோம். மிளகாத்தூள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட்டு சக்கரை வைக்கலை அப்படின்னா அது பாதி அப்படி சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிடாமல் போயிடும். இது வந்து மேலே நம்ம நாட்டு சக்கரை வச்சுருக்கிறதுனால அது உள்ள வரைக்கும் நல்லா சாப்பிடும். அந்த மிளகா வந்து சாப்பிட்டதும் அதுக்கு வயிறு வந்து பயங்கரமாக காந்தானம் எடுத்துருங்க. அது காந்தும் போது அது வந்து ஓடியே போயிடும். வீட்டு பக்கமே வரவே வராதுங்க. இந்த வீட்டுக்கு நம்ம போகவே கூடாது அப்படிங்கிறது அதுக்கு வந்து மைண்ட் செட் ஆயிரும். அதனால் வரவே வராது. எலிக்கு வந்து ஞாபக சக்தி ரொம்ப அதிகம். அதனால் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வரவே வராது. இந்த டிப்பையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எலி அதிகமாக இருந்ததுன்னா இனிமேல் வந்து உங்கள் வீட்டு பக்கமே எலி வராது. எலியை விரட்டுறதுக்கு இன்னொரு டிப்பும் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்துக்கிறது வந்து எருக்க இலை தாங்க. எருக்க இலை எல்லா பக்கமே கிடைக்கும். இந்த எருக்கஞ்செடி இருக்கிற பக்கம் பார்த்திங்கன்னா எலி வந்து இருக்காது. அதனால் நம்ம வீட்டில் அதிகமாக எலி தொல்லை இருக்குது அப்படின்னா இந்த எருக்க இலையில் ஒரு இலை 2 இலை நீங்கள் எங்கெல்லாம் எலி இருக்குதோ அந்த பக்கம் ஒவ்வொரு இலையை வந்து நீங்கள் வந்து கிள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா எலி வந்து வீட்டுக்கு வரவே வராதுங்க, இந்த எருக்க இலை செடியோட வாடைக்கு. அதனால் உங்கள் வீட்டில் எலி ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னா இந்த எருக்க இலையை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எலி வந்து வராது. இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எருக்க இலை வந்து நம்ம இன்னொருனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு வந்து கால் வந்து ரொம்ப வலிக்குது அப்படின்னா அந்த குதிகால்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வலிக்கும். அதேமாதிரி கால் வலியும் ரொம்ப வலிக்குது அப்படின்னா நம்ம செப்பல் இருக்குதுல்ல, செப்பலில் வந்து இந்த எருக்க ஒரு இலையை வச்சுட்டு நம்ம வந்து செப்பல் அதுக்கப்புறம் மாட்டி நம்ம நடந்தோம்னா கால் வலி வந்து கம்மியாகுங்க. அதேமாதிரி நம்ம தூங்கும்போது நம்ம காலில் இந்த இலையை வச்சுட்டு சாக்ஸு போட்டுட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னாலும் நமக்கு வந்து கால் வலி கம்மியாகுங்க, வலி இருக்காது ரொம்ப. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தா இந்த 3 டிப்ஸில் ஏதாச்சும் ஒரு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஜம்மத்துக்கும் எலி வந்து உங்கள் வீட்டு பக்கமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.